இப்போ என்னோட மகன் வாழ்க்கையை கெடுத்து சிக்கல் பண்ண போறீங்க. ராகவன்: உன்னோட மகன் சொல்லுடி, அவன் எனக்கு பிறந்தானா சொல்லு. ராணி: வாயை மூடுங்க, ஏதும் உளறிட்டு இருக்காதீங்க, போய் வேலையை பாருங்க. ராகவன்: ஆமாம், எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நைட்டு வர லேட்டாகும். ராணி: ஒழுக்கமா தொழில் செய்து சம்பாதிக்கிறவங்க கூட உங்களை மாதிரி நடு ராத்திரி வரைக்கும் சுத்தமாட்டாங்க. ராகவன் ராணியின் கன்னத்தை கிள்ளி: என்னடி நக்கலா? ஒரு நாள் இல்லே ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் மூக்கில் கை வைக்கும்படி சம்பாதிச்சு காட்டுறேன். ராணி: நீங்கள் சம்பாதிக்கிற லட்சணம்தான் ஊரே நாறுதே, நான் வேற மூக்கில் கை வைக்கணுமா? ராகவன்: என்னோட மதிப்பு என்னன்னு நீ சீக்கிரம் தெரிஞ்சுக்குவே என்று அவளை தள்ளிவிட்டு சென்றான். இரவு சாப்பிட உணவை எடுத்துக்கொண்டு ராணி ஆதிராவின் அறையில் நுழைந்தாள். செல்வி: வா சாப்பிடு. ஆதி எங்கே? ஆதிரா பாத்ரூமில் இருக்கார். ராணி: சரி, நீ சாப்பிடு, அவனையும் சாப்பிட சொல்லு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆதிரா: சரிங்க. ராணி வெளியே வந்து அவளுடைய அறைக்கு சென்றாள். யோசித்தாள், நான் இப்போ ஆதிக்கு சப்போர்ட் பண்ணணுமா கூடாதா? ஆதி என்னோட பையன், இல்லைனாலும் அவனை என்னோட குழந்தை மாதிரி தான் மனதில் வைத்திருக்கேன். ஆனால் என்னோட சொந்த குழந்தையை இந்த குடும்பத்தில் யாரும் மதிக்கவே இல்லை. பெத்த குழந்தையை விட்டு கொடுத்து ஆதியை சப்போர்ட் பண்ண முடியுமா? அப்புறம் நான் பெற்ற மகனுக்கு யார் துணை? அவன் கதி என்னவாகும்? வேற வழி இல்லை ஆதி, என்னோட வயிற்றில் பிறந்தவனுக்காக நான் போராடிதான் ஆக வேண்டும். அறையில் ஆதிரா ஸ்தம்பித்து உட்கார்ந்திருந்தார். காரணம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்று யோசித்தவர்களுக்கு திடீரென மாமியார் உணவு கொடுத்து விட்டு போகிறார். என்னவாகியிருக்கும்? ஆதி ஏதும் மேஜிக் செய்து விட்டானா? ஆதிரா: ஆதி பாத்ரூம் விட்டு வெளியே வந்ததும், ஏங்க, உங்கள் அம்மா வந்து நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டு என்னை சாப்பிட சொல்லிட்டு போனாங்க. ஆதி: சொன்னே இல்லை, எல்லாம் சரியாகிடும். உனக்கு ரொம்ப நல்ல சொந்தங்களை நான் அமைத்து கொடுப்பேன். ஆதிரா: வாங்க சாப்பிடலாம் என்றாள். உண்மையில் ஆதியை ரொம்ப நம்பினாள். மறுநாள் மதியம் தூங்கி விழித்தாள். பக்கத்தில் ஆதி இல்லை. சிறிய குறிப்பு மட்டும் இருந்தது. ஜெட்லாக்னால உனக்கு தூக்கம் வரும், நிம்மதியா தூங்கு, சாப்பிட மறக்காதே. வீட்டு சமையலறைக்கு சென்று என்ன வேணுமோ சாப்பிடு, யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதே. இப்போ ஆஃபீஸ் போகிறேன், சீக்கிரம் வந்துடுறேன் என்று முத்தங்களுடன் முடித்திருந்தாள். ஆதிரா பல் தேய்த்து குளித்து அறையை விட்டு வெளியே வந்தாள். யாரும் என்னை பார்த்து விடக்கூடாது, சாப்பிட்டு சீக்கிரம் அறைக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு படியில் இறங்க இறங்க, அத்தை எழுந்துட்டீங்களா என்ற குரலில் திகைத்து நின்றாள். ஆதிரா: இவள் எதுக்கு இங்கே வந்தாள்? எப்போ வந்தாள்? எப்படி வந்தாள்? பாட்டியிடம் கொஞ்சி கொண்டிருந்த அவள், அத்தை, நான் உங்களோட வர வேண்டியது. மாமா தான் எனக்கு வேற ஃப்ளைட் புக் பண்ணி கொடுத்தார். ஒவ்வொரு ஹாலிடேஸுக்கும் இங்கே வந்துடுவேன். ஆதிரா எதையும் கேட்க விரும்பாதவளாய் சமையலறைக்குள் நுழைந்தாள். கையில் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு சாப்பிட அமர்ந்தாள். பாட்டி: ஆதி பொண்டாட்டிக்கு இவ்வளவு திமிர் ஆகாதுமா. குழந்தை எவ்வளவு ஆசையா அத்தைன்னு பேசிட்டு இருக்கா, பதில் சொல்றாளா? குடும்ப பொண்ணு இப்படித்தான் மத்தியானம் வரைக்கும் தூங்குவாளா? மாமியார் மாமனாருக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? இஷ்டத்துக்கு தூங்கிறது, யாரையும் மதித்து பேசுறது இல்லை. ஆணவம் அகங்காரம் வச்சுக்கிட்டு தலை நிமிர்ந்து விரைப்பா இருந்தா இது குடும்பமா இல்லை வேற ஏதாவதா? ஆதிரா: தலைவலி ஆரம்பித்தது, கிளவி விடமாட்டா போல இருக்கே. பாட்டி, எனக்கு இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் தெரியாது, சொல்லி கொடுத்தா கற்றுக்கிறேன். பாட்டி: என்ன ஸ்கூலா நடத்துகிறோம், வரவங்க போகிறவங்களுக்கு சொல்லி கொடுக்க? ஆதிரா கிண்டலாக: சாரி பாட்டி, இந்த குடும்பத்தில் மருமகளாக வரணும்னா வேறு குடும்பத்தில் கல்யாணம் செய்துக்கிட்டு குடும்ப பொறுப்போடு வாழ கற்றுக்கிட்டு தான் வரணும் போல இருக்கு. ஆனால் என்ன செய்யட்டும், நான் கல்யாணத்துக்கு அனுபவம் இல்லாதவள். வேணும்னா உங்கள் பேத்தி ஒன்று பக்கத்தில் இருக்கு, இல்லை அதை வேற யார் கூடவாவது வாழ்ந்து
குடும்பம் நடத்த கற்றுக்கிட்டு வர சொல்லுங்க. அப்புறம் அதுக்கு கல்யாணம் செய்து வைங்க. கற்றுக் கொடுக்குற சிரமம் இல்லைதானே? பாட்டி வாயை மூடு. எதிர்த்து பேசுகிறதோடு இல்லாமல் இந்த குடும்பத்தை தப்பாக பேசிட்டு இருக்கியா? உன்னை கட்டிட்டு வந்தானே ஒருத்தன், அவன் வரட்டும், உன்னை பற்றி தெளிவாக சொல்லறேன். ஆதிரா ஐயோ சாரி, எவிடன்ஸ் வேணும் தானே? அடுத்த முறை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவர்கிட்ட காட்டிடுங்க. அப்போதான் அவர் நம்புவார். பாட்டி என்கிட்டயே சவடாலா பேச்சு பேசுறியா? கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த குடும்பத்துக்கு தலைவியாக இருந்து வழி நடத்திட்டு இருக்கேன். என்னை யாரும் எதிர்க்க மாட்டாங்க. சின்ன பொடி எறும்பு மாதிரி இருந்துட்டு என்கிட்டயே சட்டம் பேசுறியா என்று சீறினாள். ஆதிரா ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றாள். கிழவி ஹை பிச்சில் கத்துறதை பார்த்தால் இன்னைக்கே சமாதியாகிடும் போல இருக்கே. வேண்டாம் விடு, கொஞ்சம் தன்மையாக பேசலாம். பாட்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே நான் திருந்திடுறேன். பாட்டி அப்படி வா வலிக்கு. இப்போ தின்னியே அந்த சோறு ஜீரணமாக இந்த வீடு முழுசும் சுத்தம் பண்ணிடு. ஆதிராவிற்கு தன்னை மிகவும் தரக்குறைவாக நடத்துவது புரிந்தாலும் ஆதியின் காதலால் கட்டப்பட்டு இருப்பதால் அமைதியாக வேலையை செய்தாள். இரவு ஆதி வந்ததும் ஆதிரா தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அவள் அருகே சென்று, செல்லக்குட்டி சாப்பிட்டியா? ஆதிரா பசிக்கலை, வேண்டாம் என்றவளை பார்த்து வீட்டில் சாப்பிட பயந்து இப்படி சொல்கிறாள் என்று நினைத்து, சரி வா வெளியே போய் சாப்பிடலாம். ஆதிரா மாலை முதல் இரவு வரை வீடு துடைத்து சுத்தம் செய்து களைத்த உடம்பை மெல்ல இழுத்து கொண்டு உடை மாற்றி அவனுடன் நடந்தாள். ஆதி அவளுடன் வெளியே செல்வதை பார்த்து ராணி, ஆதி சாப்பிடலையா? எங்கே கிளம்பிட்டீங்க? ஆதி அம்மா நாங்கள் வெளியே சாப்பிடுறோம். அந்த இடத்துக்கு சரியான நேரத்தில் வந்த பாட்டி, ஏன் இங்கே சாப்பிட்டா என்ன? ஆதிரா இங்கே சாப்பிட்டா இன்னும் 2 நாள் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகும் அளவுக்கு வேலை செய்யணும். ஆதி அவள் சொல்லியதை கேட்டு அதிர்ந்தாள். பாட்டி குடும்ப பொண்ணுங்க வீட்டு வேலை செய்கிறது சகஜம்தான், இதுக்கு போய் சலிச்சுக்கிற? ஆதி பாட்டி நான் வேலைக்காரியை கூட்டிட்டு வரலை, அவ இங்கே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ராணி ஆதி பாட்டிக்கிட்ட ஏன் கோபப்படுறே? சும்மா வீடு தான் துடைக்க சொன்னாங்க, அது என்னப்பா தப்பு? ஆதி வீட்டை சுற்றி பார்த்து இத்தனை பெரிய வீட்டை ஒற்றை ஆளாக சுத்தம் செய்திருக்கிறார் என்று நினைத்ததும் வருந்தினார். அதுக்கு நம்ம வீட்டில் வேலைக்கு ஆட்களே இல்லையா? இத்தனை நாளாக நீங்கள் தான் வீடு சுத்தம் பண்ணிட்டு இருந்தீர்களா? பாட்டி ஏண்டா சும்மா சாப்பிட்டு தூங்கினா உடம்புக்கு ஆகாது, கொஞ்சம் வேலை செய்ததால் அவளுக்கு எந்த குறையும் ஏற்பட்டுடாது. ஆதி போதும். ஆதிராவை அணைத்து கொண்டு கிளம்பினான். ஆதிரா அவனுடன் சென்றாலும் அவளுடைய தன்மானம் வெகுவாக பாதிக்கப்பட்டதால், நீங்கள் எனக்கு சாப்பாடு போட்டு என்ன வேலை கொடுக்க போறீங்க? ஏன்னா இன்னைக்கு ஏற்கனவே முதுகு வலி அதிகமாக இருக்கு. ஆதி அவள் கைகளை கனிவாக பற்றி கொண்டு, ஹே சாரி, நீ வேணும்னா என்னை 2 அடி கூட அடிச்சுக்கோ, கோவப்படாதேம்மா. 2 நாளில் உன்னை வேற வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன், அங்கே நாம மட்டும்தான், நீ தான் ராணி. ஆதிரா வேண்டாம், இங்கே இருக்க போகிறது 2 மாதம்தானே, அதுக்குள்ளே என்னத்துக்கு வேற வீடு பார்த்துக்கிட்டு? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன, என்னோட தன்மானத்துக்கு ஒரு கேடு வந்தாதான் தாங்க முடியலை, மற்றபடி வீட்டு வேலை செய்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆதி உன்னை கூட்டிட்டு வந்தது வேதனைப்படுத்த இல்லை, உனக்கு ஒரு மன மாற்றத்துக்கு தான். சீக்கிரம் கிளம்பிடலாம். ஆனால் மனதில் ஆதியின் வேதனை யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அவனுடைய பொக்கிஷமான மனைவியை யாரும் கேவலப்படுத்த அனுமதிக்க முடியாது. ஆனால் இன்று அவளை கேவலப்படுத்துபவர்கள் குடும்ப உறுப்பினர்கள். இந்த நிலையை மீள வழி தெரியவில்லை. ஆதிராவுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறான். ஆனால் வெளியே வேற குடும்பத்தை தேட முடியாது. இந்த பிறவியில் இதுதான் இவன் குடும்பம். ஆதி மறுநாள் காலை கிளம்பும்போது ஆதிராவுக்கு ஒரு குறிப்பு எழுதி வைத்திருந்தான். குட் மார்னிங் பேபி, பேன் கார்டு வச்சிருக்கேன், நீ எழுந்ததும் வெளியே கிளம்பி
சென்று பிடித்ததை சாப்பிட்டு அப்படியே ஊர் சுற்றி பாரு. இன்னைக்கு சீக்கிரம் வந்து உன்னோட ஜாயின் பண்ணிக்கிறேன். அதன் கீழே ஒரு கிரெடிட் கார்டு இருந்தது. பின் நம்பர் எழுதி வைத்திருந்தான். ஓல்டுமேன், நீ கொஞ்சம் புத்திசாலிதான் என்று மனதில் அவனை வாழ்த்திவிட்டு எழுந்து உடை மாற்றிக்கொண்டு கிளம்பினாள். திடீரென்று அவள் ஃபோனில் மெசேஜ் வந்தது. ஆதி, குளிரும் ட்ரெஸ் நிறைய போட்டுக்கோ, உன்னை பிக்கப் பண்ண டிரைவர் அனுப்புகிறேன். ஆதிரா சரிடா என்று அனுப்பினாள். ஆதி வீட்டுக்கு வந்து உனக்கு இருக்குடி என்று சிரித்தான். லாரன்ஸ் ஆதியின் அசிஸ்டன்ட் ஆதியின் சிரித்த முகத்தை பார்த்து, சார், ஆதி ஒன்றுமில்லை என்று சொல்லி வேலையை கவனித்தான். ஆதிரா வீட்டை விட்டு கிளம்ப எத்தனிக்க அங்கே பாட்டியும் பிரீத்தியும் பேசி கொண்டிருக்க இவளை பார்த்துவிட்டு, பாட்டி என்ன கிளம்பிட்டா மாதிரி இருக்கு? ஆதிரா, ஆமாம், உங்கள் வீட்டில் சாப்பிட்டா உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். எனக்கு சாப்பாடு ஜீரணமாக என்ன வேலை கொடுக்கலாம்னு யோசிச்சு உங்களுக்கு மூளை குழம்பி இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் சாக நினச்சிட்டு இருந்தவர்களுக்கு இன்னைக்கே சாவு வந்தாலும் வந்துடும். எதுக்கு உங்களுக்கு சிரமம்னு நான் கிளம்புறேன். இவள் சொல்லியதை கேட்ட பாட்டிக்கு நிஜமாவே நெஞ்சுவலி வந்து விட்டதை போல உணர்ந்து சோஃபாவில் சாய்ந்தாள். உன்னோட நாக்கில் விஷம் வச்சிட்டு பேசிய விஷயத்தை கக்காதே. காலையில் எழுந்து வரும் நேரத்தை பாரு. உனக்கு அறிவிருக்கா இல்லையா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஆதிரா, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். நானும் இனிமே சீக்கிரம் எழுந்து வரணும்னு நினச்சி தான் படுக்க போனேன். ஆனால் என்ன செய்வேன், உங்கள் பேரன் ராத்திரி முழுசும் என்னை தூங்க விடாமல் இப்படி செய் அப்படி செய்யு சொல்லி காட்டுறதும் இல்லாமல் சில பல வீடியோ பார்க்க சொல்லி வற்புறுத்தி அது மாதிரி செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தி என்னை தூங்க விடாமல் கேட்டா நீங்கள் தான் கொள்ளு பேரனை கொஞ்சிட்டு நான் உயிர் விடுவேன்னு சொன்னீங்களாம். உங்களுக்காக தான் உங்கள் பேரன் கஷ்டப்படுறதோடு இல்லாமல் என்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்துகிறார். பிரீத்தி இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கேட்டு முகம் சிவந்து வாய் பிறந்தார். பாட்டி, கடவுளே, இதெல்லாம் என்னோட காதில் கேட்கணுமா என்று மூச்சு வாங்கினார். பிரீத்தி பாட்டியிடம் நெருங்கி ஆறுதல் சொல்லிவிட்டு, அத்தை, நீங்கள் ஏன் இவ்வளவு கொடுமையான மற்றும் அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறீங்க? பாருங்க, பாட்டி ரொம்ப மனசு சங்கடப்பட்டு இப்படி ஆயிட்டாங்க. ஆதிரா, ஐயோ பாவம், வேணும்னா மனசுக்கு இதமான வார்த்தையா நீ பேசி அவங்களுக்கு நெஞ்சு வலி வராமல் மருந்து போடு என்றதும் பிரீத்தியும் கொந்தளித்தாள். ஆனால் அதே நேரம் அவளை தேடிக்கொண்டு யாரோ வந்திருப்பதாக வேலையால் வந்து சொல்ல, ஆதிரா ஆதி அனுப்பிய டிரைவர் என்று நினைத்து வெளியே கிளம்பினாள். ஆனால் அவள் எதிர்பார்ப்புக்கு எதிராக அங்கு வந்து நின்றது கிஷோர். அவனை பார்த்ததும் ஆதிராவுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. அவசரமாக அவனை இழுத்து கொண்டு அவன் வந்த காரில் ஏறி கிளம்ப சொன்னாள். ஆனால் பிரீத்தி உள்ளே நின்றவள் இவளை பார்க்க இந்த ஊரில் யார் வந்திருப்பார் என்று ஆதிராவை பின்தொடர்ந்து வந்தவள் கிஷோரை பார்த்துவிட்டு ஆதிரா அவனை கைப்பிடித்து இழுத்து சென்றதை ஃபோட்டோ எடுத்து முதல் வேலையாக ஆதிக்கு அனுப்பினாள். ஆதிரா கிஷோரிடம், நீ இங்கே என்ன பண்ணறே? அதுவும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்தாங்களோ தெரியலையே. ஏற்கனவே எனக்கு தேவையான அளவு பிரச்சனை இருக்கு. நீ ஏண்டா இன்னும் பிரச்சனையை பெருசு பண்ணறே? கிஷோர், நினச்சேன் ஆதி, எனக்கு தெரியும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு. அதுவும் இல்லாமல் அவன் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தினா என்ன செய்யறது? அதனால தான் என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னை தேடி வந்துட்டேன்.